நேயர்களுக்கு வணக்கம். குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா தீர்வுகள் கொடுக்கறதுக்கு நிறைய வழிமுறைகள், செயல்முறைகள் நிறைய நாங்கள் ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சோதனை குழாய் சிகிச்சை செஞ்சு தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் சரி, ஐயுஐ சிகிச்சை செஞ்சு தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் சரி, இயற்கை கருத்தரித்தல் மூலிமா கருத்தரிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய தம்பதியினருக்கும் சரி, நம்ம பல வழிமுறைகளில் ஒரு கருவை உருவாக்கி அவங்க கர்ப்பமாக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பெண்களுக்கு கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய கருமுட்டைகளுடைய தரம் உயர்வாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது தரம் குறைந்திருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ எங்கள் கிட்டக்கு பார்த்திங்கன்னா ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்துக்கு வரக்கூடிய பெண்களில் ஒரு 100 பேரில் 30லேருந்து 35% கருமுட்டைகள் குறைவாக காணப்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வயது முதிர்ந்து திருமணம் ஆகிறதா இருக்கலாம், இல்லை திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை பேரை தள்ளி போடுறதுனால இருக்கலாம், இல்லை பலதரப்பட்ட இடங்களுக்கு போய் சிகிச்சைகள் எடுத்து மருந்துகள் எடுத்து ஓரளவுக்கு அவங்களுடைய கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை குறைந்து காணப்படலாம், இல்லை மரபணுக்கள் சம்பந்த காரணங்கள்னால இவங்களுக்கு பிறவியிலே கருமுட்டைகளோட எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கலாம், இல்லை கருமுட்டைகளே இல்லாமல் பிறந்திருக்கலாம், இல்லை வளர வளர இந்த கருமுட்டைகளோட அழிவு ஜாஸ்தியாகி இப்போ எங்கள் கிட்டக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது எண்ணிக்கை குறைவாக வரலாம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு என்ன தீர்வு? கருமுட்டைகள் குறைவாக இருக்கவங்க எல்லாருமே கருமுட்டை தானம் மூலியமாக மட்டும்தான் கருதரிக்கணுமா, இல்லை இவங்க கருதரிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய கருமுட்டையோடைய எண்ணிக்கையை மட்டும் வச்சு நாங்கள் போகிறதில்ல. அந்த பெண்ணுடைய வயது, கணவருடைய வயது, திருமணமாகி எத்தனை வருடமாக இருக்குது அவங்களுக்கு, அந்த பெண்ணுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேனில் அதுவும் மாதவிடாய் 2வது நாள் பண்ணக்கூடிய ஸ்கேனில் எத்தனை கருமுட்டைகள் ஒவ்வொரு பக்கமும் காணப்படுது, மொத்தத்தில் எத்தனை கருமுட்டைகள் இருக்குது அப்படின்ற எண்ணிக்கை ஏஎஃப்சி கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஏஎம்ஹெச் ஆன்டிமுலேரியன் ஹார்மோன், இது ஓரளவுக்கு எவ்வளோ கருமுட்டைகள் இவங்க உடலில் இருக்கும் அப்படின்றத நமக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த எண்ணிக்கை கூட அந்த பெண்ணுடைய எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை எடுக்கிறதுனால இவங்களுக்கு மாதவிடாயிலிருந்து எந்த அளவுக்கு தூரத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிடும், இல்லை மாதவிடாயை நெருங்கி இருக்கிறாங்களான்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுரபி நிலையை வச்சு, கருமுட்டைகளுடைய எண்ணிக்கையை வச்சு இவங்களை அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். ரொம்ப வயது முதிர்ந்து இல்லாதவங்க, 37 வயதிற்கு உட்பட்டவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருமுட்டைகளை கொண்டே கருவை உருவாக்குறோம். முதல் முறையிலேயே அவங்களுக்கு நல்ல தரமான கரு, ஒரு கருவோ 2 கருவோ வந்துருச்சுதுன்னா இவங்களுக்கு மறுபடியும் நம்ம பண்ணக்கூடிய இந்த சோதனை குழாய் சிகிச்சையில் மறுபடியும் இவங்களுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் ப்ராசஸ் தேவைப்படாது. சப்போஸ் இவங்களுக்கு முதல் வாட்டியே ஒரு கருமுட்டை கிடைக்கிது, இவங்க இரட்டை குழந்தை வச்சுக்கிறதுக்கே ரொம்ப விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவோன்னா, சப்சிக்வெண்ட்டாக அவங்களுக்கு இன்னொரு முறை ஊசிகள் கொடுத்து இன்னொரு முறை கருமுட்டைகளை எடுத்து கரு உருவாக்குவோம். ஸோ முதல் இது ஸ்டிமுலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கருமுட்டை பையிலேருந்து ஊசிகள் கொடுத்து அவங்க கருமுட்டைகளை உருவாக்கி வெளியே எடுத்து கருமுட்டைகளை சேகரித்து அதுக்கப்புறம் கருவை உருவாக்குவோம். ஸோ இது 2 வகையாக பண்ணலாம். ஒன்று, முதல் வாட்டி ஊசிகள் கொடுத்த கருமுட்டைகளை எடுத்து சேகரிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு முறை இவங்களுக்கு ஊசிகள் கொடுத்து கருமுட்டைகளை சேகரித்து, இது ஊசைட் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். கருமுட்டைகளை சேகரித்து உரையப்படுத்துறது. அதுக்கப்புறம் அந்த உரையப்படுத்தின கருமுட்டைகளை எல்லாமே வெளியே எடுத்து கருவாக உருவாக்கி வைக்கலாம். ஸோ இது ஒரு முறை. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம எடுக்கக்கூடிய கருமுட்டைகளை கருவாக மாற்றி கருவாக நம்ம உரையப்படுத்தி அந்த கருக்களை வெளியில் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளாரையும் செலுத்தலாம். இதை எம்ப்ரியோ ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒவ்வொரு சென்டரும் அவங்களுடைய எம்ப்ரியாலஜிஸ்ட், அந்த கருவை உருவாக்கக்கூடியவர்களுடைய செயல்திறன் எப்படி இருக்குது, அந்த லேபரட்டரியோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்றதை வச்சு கருமுட்டைகளை உரையப்படுத்தணுமா இல்லை கருக்களை உரையப்படுத்தணுமான்றதை அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, கருமுட்டைகள் குறைவாக இருக்கிறதுக்கு
கருமுட்டை தானம் மட்டுமே வழி இல்லை. இந்த மாதிரி டியூவல் ஸ்டிமுலேஷன்ஸ் பண்ணி அவங்களுடைய கருமுட்டைகளையே சேகரித்து நம்ம கருவை உருவாக்கி இவங்களுக்கு நல்ல ஒரு செயல்திறனான ஒரு கருவையோ 2 கருவையோ செலுத்துறதுனால கருமுட்டைகள் கருமையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அவங்களுடைய முட்டைகளை வச்சே கரு உருவாக்கி கர்ப்பம் அடைய வைக்க முடியுன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி செயல்முறைகள் நாங்கள் எங்களுடைய ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் இருக்கிற அத்தனை கிளைகளையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். இதை பற்றி ஆலோசனை பெறணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து ஏஆர்சியோட சென்டர்ஸ் அருகாமையில் இருக்கக்கூடிய சென்டர்ஸை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து டியூவல் ஸ்டிமுலேஷனை பற்றி உண்டான கவுன்சிலிங்கை கொடுப்பாங்க.